வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்துக்கு செம்ம ஓப்பனிங். அமரன் படத்தோட கலெக்ஷன் எல்லாம் அடிச்சு நொறுக்க போறாங்க. பாக்ஸ் ஆபீஸ சும்மா தெருக்கி விட போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏகே ரசிகர்கள் அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அமரன் படத்தோட வசூலுக்கு அருகாமையில கூட போக முடியல குட் பேட் அக்லியால. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்தின் மூலமா கிட்டத்தட்ட 100 கோடி வசூல வாரி குவிச்சவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். இப்ப ஏகே வச்சு படம் எடுத்து கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல வசூல் அள்ளி இருக்காரு. ஆனா 300 கோடி வசூல எட்டுறதுக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி தான் இப்ப பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக அளவுலயுமே குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு நல்ல ஓபனிங் இருந்துச்சு. இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல குட் பேட் அக்லிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல. என்னதான் இது ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருந்தாலும் கூட தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மற்ற மாநில ரசிகர்களுக்கு இந்த படமானது கனெக்ட் ஆகாது. வெளியான முதல் நாள்லயே கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல வசூல ஈட்டின குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 100 கோடிக்கு மேல வசூல ஈட்டி இருக்கு. உலக அளவுல மொத்தமா 200 கோடிக்கு மேல வசூல ஈட்டி இருக்கிறதா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் தளபதி அவர்களுடைய சச்சின் ரீரிலீஸ் ஆகியிருக்க காரணத்தினால குட் பேட் அக்லி படத்தோட வசூலானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கி இருக்கு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 6 கோடி வரைக்கும் வசூலாகி இருக்கு. 10 கோடி கூட தொடுல. திங்கட்கிழமையான நேற்று மட்டும் இந்திய அளவுல மொத்தமாவே 2 கோடி மட்டும் தான் வசூலாகி இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவுல குட் பேட் அக்லி திரைப்படம் 139.70 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்புல வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தொடர்ந்து பல வாரங்களா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருந்தது. இதன் காரணத்தினாலதான் 300 கோடி பஸ்ல ஈட்டி இருந்துச்சு. ஆனா குட் பேட் அக்லி திரைப்படம் அதிகபட்சமாவே 250 கோடி வரைக்கும் தான் வசூல ஈட்டும் அப்படின்னு சொல்லி திரைத்துறை வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.